அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுலான மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவுல சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை பலனை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, இவருடைய தொழில் வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கு, அதே போல இவருடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமையுது, அதோட இவருடைய குவாலிட்டியான கேரக்டர் என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான பிரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் சொல்ல போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். முதலாவது அந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். இந்த சிம்ம ராசி எந்த மாதிரியான ராசி, இந்த சிம்ம ராசிக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை ஒரு தெளிவை உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இந்த சிம்ம ராசி ஒற்றை ராசி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். ஒற்றை ராசி இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த சிம்ம ராசியை ஒற்றை ராசி கேட்டகரிக்குள்ள அடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசி ஒரு ஆண் ராசி. அதோட பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களோட பார்க்கும்போது இந்த சிம்ம ராசியை நெருப்பு தத்துவம் வாயிலா அடக்குறாங்க. அதாவது நெருப்பு தத்துவ ராசி சிம்ம ராசி. மேஷத்துக்கு அடுத்ததா சிம்ம ராசி நெருப்பு தத்துவ ராசி. அடுத்ததா இந்த ராசிக்கு ஏற்ற திசை எதுன்னு பார்த்தோம்னா கிழக்கு திசை. மேஷத்துக்கு அடுத்ததா இந்த சிம்ம ராசிக்கு கிழக்கு திசை உகந்த திசையா இருக்கு. அதே போல இந்த சரம் ஸ்திரம் உபயம் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில இந்த சிம்ம ராசி ஸ்திர ராசியா வருது. ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி. அடுத்தது அந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்குரிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜகிரகமான சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வராங்க. சூரியன் தான் அப்படியே வந்துட்டு ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான கிரகம். இது உங்களுடைய ராசி அதிபதியா வராங்க. அதே போல இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு வெப்ப கிரகம், அதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்த இந்த ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் பூரம் நட்சத்திரங்களுடைய 4 பாதங்களும் அதே போல உத்திரம் நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மட்டும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்குள்ள வரும். இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நீங்க சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருப்பீங்க. இதுதான் சிம்ம ராசி பற்றிய சிம்ம லக்னம் பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சோ இவ்வளவு விஷயங்கள் சிம்ம ராசிக்குள்ள இருக்கு, சிம்ம லக்னத்துக்குள்ள இருக்கு. இதை நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய ராசி எந்த தன்மையுடைய ராசி, எந்த தத்துவத்தை உள்ளடக்கிய ராசி, எந்த மாதிரியான ஒரு அற்புத ராசி அப்படிங்கறத நீங்க பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அந்த ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத இப்போ அப்படியே விரிவா பார்க்கலாம். முதலாவதா ராஜ கிரகம் உங்களுடைய ராசி அதிபதியா வராரு. அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதியா வராரு. ஆகவே இந்த ராஜ குணங்கள் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை தலைமை தாங்கக்கூடிய ஒரு குணம் உங்கள்ட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்கள்ட்ட இருக்கும். ராஜாக்கு என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும், ஒரு ராஜானாக்கா ஒரு நாட்டை எப்படி எல்லாம் ஆளுமை பண்ணுவாரு, எப்படி எல்லாம் வந்துட்டு நாட்டு மக்களை வழி நடத்துவாரு, அந்த குவாலிட்டி அது வந்துட்டு இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசி சின்னம் அப்படிங்கிறது வந்துட்டு சிங்கத்தை குறிக்கும். சிங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமா இருக்கிறதுனால சிங்கத்தை போலவே இந்த ராசிக்காரர்களும் இருப்பாங்க. சிங்கத்துடைய குவாலிட்டி இருக்கும். ஒரு சிங்கம் எந்த மாதிரியான ஆக்டிடியூட் எல்லாம் பண்ணும், சோ அந்த விஷயங்கள்லாம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இருக்கும். அதாவது எதற்கும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன் இவர்கள்ட்ட இருக்கும். சிங்கம் எதற்கும் பயப்படாது. காட்டுக்கே ராஜா அதுதான். எதுக்குமே பயப்படாது சிம்மம். சிங்கம் அப்படியே கம்பீரமா நடக்கும், யாருக்கும் பயப்படாது, எதை பத்தியும் யோசிக்காது. அதுக்கு தேவைப்பட்டா அதை எடுத்துக்கும், தேவையில்லைனாக்கா அதை அப்படியே விட்டுட்டு போயிடும். இதுதான் சிங்கத்துடைய ஒரு குணநலன். அந்த குணநலன் அப்படியே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு பொருந்தும். சிங்கத்தை போன்ற குணம் உடையவர்கள், கம்பீரமாக நடக்கக்கூடியவர்கள். அதோட இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள் பேச்சில வல்லவர்களா இருப்பாங்க. பேச்சில ஒரு கண்ணியம் இருக்கும், கண்ணீர்னு பேசுவாங்க. பேச்சில ஒரு தெளிவு இருக்கும். பேசியே பல விஷயங்களை சாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்சு வல்லமை மிக்கவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அதே போல இவருடைய நடவடிக்கைகள்ல ஒரு வீரம் இருக்கும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும். ஒரு விஷயத்தை இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இறங்கிடுவாங்க. அந்த ஒரு போல்ட் இவர்கள்ட்ட அப்படியே ஒரு கிளியரா வெளிப்படும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அதிரடியான நடவடிக்கையா இருக்கும். எதா இருந்தாலுமே சரி, ஒரு விஷயத்துல இறங்கணும்னாக்கா அதுல இறங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான முடிவு எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள் செய்யற செயல்பாடுகள் எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலுமே அதுல ஒரு வீரம் இருக்கும். வீரம் நிறைந்த செயல்பாடுகளை தான் இவர்கள் பெரும்பாலும் செய்யறதுக்கு விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததான் ஒரு கம்பீரமான தோற்றம், கம்பீரமாக நடக்கக்கூடிய ஒரு வல்லமை, மற்றவர்களுடைய கண்ணுக்கு இவர்கள் கம்பீரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது. சோ இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குரிய ஒரு பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். அதே போல இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அறிவாளிகளா இருப்பாங்க, ஆக சிறந்த புத்திசாலிகளா இருப்பாங்க. பல விஷயங்களை ஒரே நேரத்துல வழி நடத்துற ஒரு திறமை இவர்கள்ட்ட இருக்கும். இவர்கள் நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயம், அதுவும் முக்கியமா இந்த தலைமை பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைக்கிறோம்னாக்கா அதுல வந்துட்டு கிளியரா பிளான் பண்ணி இதை இப்படிதான் பண்ணணும், இந்த விஷயத்தை இந்த டைமிங்ல பண்ணணும், இவர்களுக்கு இன்ன வேலை அப்படிங்கிற அந்த போல்ட்டான விஷயத்தையும் ஒரு ப்ளூ பிரிண்டையும் இவர்களை வந்துட்டு அவர்களோட மைண்டுக்குள்ள அப்படியே கிளியரா போட்டு வச்சிருப்பாங்க. ஆகவே ஆக சிறந்த அறிவும் ஆக சிறந்த ஆளுமையும் இவர்கள்ட்ட சிறப்பான குவாலிட்டியா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இவர்கள் அழகானவர்களாக இருக்காங்க. மற்ற
மற்றவர்களை எளிமையில ஈர்க்கக்கூடிய சக்தி இவர்கள்ட்ட இருக்கும். பேச்சினால ஒரு சிலர் ஈர்ப்பாங்க, இவருடைய அழகுனால ஒரு சிலர் ஈர்ப்பாங்க, இவருடைய ஆட்டிடியூட்னால ஒரு சிலர் ஈர்ப்பாங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் வந்துட்டு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு நான் சொல்ற விஷயம் எல்லாமே இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுல கம்பீரம் இருக்கும், இவருடைய தோற்றத்துல ஒரு ஒரு தெளிவு இருக்காது. அதே போல தோற்றத்துல ஒரு தெளிவு இருக்கும், பேச்சுல ஒரு கொஞ்சம் மந்தமான நிலையெல்லாம் தென்படலாம். சோ இது போல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிறது, கொஞ்சம் அப்படியே மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 58% பீப்புளுக்கு வந்துட்டு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்ததா எல்லா விஷயங்களிலும் அதிகமான கோபம் இவர்களுக்கு வரும். இவர்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யாராச்சும் பண்ணிட்டாலோ, அப்படி இல்லைன்னா இவர்கள் சொல்றதுக்கு மாறா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டாலோ இவர்களுக்கு வந்துட்டு அதிகமான கோபம் வரும். கோபம் கொண்டவர்களா இருப்பாங்க. நெருப்பு கிரகம் எப்படி இருக்கும்? நெருப்பா இருக்கும். அப்படி அந்த நெருப்பு கிரகத்துக்கிட்ட எதுவுமே நெருங்க முடியாது. சூரியன் கிட்ட எந்த ஒரு விஷயமாச்சும் நெருங்க முடியுமா? அதே போல குணம் கொண்டவர்கள் தான் நெருப்பா இருப்பாங்க. இவர்களை பார்த்தாலே ஒரு மற்றவர்கள் அப்படியே ஒரு 2 அடி 3 அடி தள்ளி தான் போவாங்க. நெருப்பு குணம் உடையவர்கள், முன்கோபம் அதிகமா வரும், முன்கோபிகளா இருப்பாங்க. கோபத்தினாலேயே இதுவே இவர்களுடைய மைனஸ் நம்ம சொல்லலாம். இவருடைய கோபத்தினாலேயே பல விஷயங்களை சில சமயங்கள்ல இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோபப்பட்டு ஒருத்தவங்களை பேசிடுறது, கோபப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணிடுறது, இவர்களை கோபமூற்ற மாதிரி இவர்களுடைய ஈகோ டச் பண்ற மாதிரி யாராச்சும் பேசிட்டாங்கனாக்கா அது தவறான விஷயமாவே இருந்தாலும் அதை செய்யணும்னு துடிப்பாங்க, அதை செஞ்சு காட்டுவாங்க. இதான் இவர்களுடைய இயல்பான குணம். கோபத்தினால ஒரு சில விஷயங்களை இவருடைய லைஃப்ல இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் இழந்திருப்பாங்க. கோபங்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு ராசி ஒரு லக்னம்னா அது வந்துட்டு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சொல்லலாம். அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசிக்கு அடுத்தபடியா அந்த சிம்ம ராசி வரும். கோபத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசி கேட்டகரியில. அடுத்ததா இவர்கள் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கனாக்கா அதை எப்படியாச்சும் நடத்தி காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் டூர் போகணும்னு ஆசைப்படுறாங்கனாக்கா அதுக்கு எவ்வளவு தடை வந்தாலுமே சரி அதை பண்ணிட்டு தான் மறுவேளை டூர் போயே ஆகணும். அதெல்லாம் எந்த பேச்சுக்கும் இடம் இல்ல, பிளான் மாறுறதுக்கு சான்ஸ் இல்ல, போகணும்னா போகணும், செய்து முடித்து விட்டு தான் இவர்கள் வந்துட்டு ஓய்வாங்க. இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக டூர் நான் சொன்னேன். டூருக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலுமே சரி, எந்த ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாலும் அதை செய்து முடித்து விட்டு தான் இவர்கள் மறுவேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க ஒரு காலம் முன் வச்சுட்டாங்கனாக்கா பின் வைக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுடைய சிந்தனை, செயல், இவர்களுடைய சொல், இது போன்ற எல்லா விஷயங்களிலும் ஒரு வேகம் தென்படும். சூரியன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமான கிரகம். ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி அப்படியே இடப்பெயர்ச்சி ஆயிட்டே வருவார். அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேகம் இருக்கும். செயல்பாடுகள்லயும் ஒரு வேகம் இருக்கும். இவருடைய சொல் செயல் எல்லாத்துலயுமே ஒரு வேகம் இருக்கும். அதே போல இவர்கள் செய்யற விஷயத்தை யாராச்சும் குறை சொன்னா இவர்களுக்கு பிடிக்காது. அப்படியே புசுக்குன்னு கோவம் வந்துடும். எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க, டக்குன்னு வெளில கொட்டிடுவாங்க. அது போன்ற ஒரு மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. இவர்களை யாரும் குறை கூறக்கூடாது. அது மட்டும் இல்லாம துரோகத்திற்கு மன்னிப்பே கிடையாது இந்த ராசிக்காரர்கள்ட்ட. யாராச்சும் ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கனாக்கா அவர்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. துரோகமும் யாரும் இவர்களை குறை கூறுறதும் இவர்களுக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதே போல எதிரிகளை கூட மன்னிப்பார்கள், ஆனால் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். எதிரியா இருந்தாலும் ஏற்றுப்பாங்க, பரவாயில்லை அப்படின்னு ஏத்துப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்கனாக்கா சாகுற வரைக்கும் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அது போன்ற ஒரு மனநிலை, அது போன்ற ஒரு செயல்பாடு, ஒரு புத்தி சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய உணவு பழக்கத்தை பொறுத்தவரையில உணவு சூடா இருக்கணும்னு விரும்புவாங்க, சுவையா இருக்கணும்னு விரும்புவாங்க. அதே சமயத்துல அந்த உணவுகளை அதிகமா சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. உணவு பிரியரா இருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். சும்மா பேருக்கு சாப்பிடுறோம், வயிற்றுக்கு சாப்பிடுறோம்லாம் இல்லாம உணவு சுவையாகவும் இருக்கணும், சூடாகவும் இருக்கணும், புதியதாகவும் இருக்கணும். பழைய விஷயங்கள் எல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க. எனக்கு வேணான்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான உணவு இருக்கணும், அதை அதிகமா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுடைய உடல்வாக பாத்தீங்கன்னா அழகான வட்டமான முகத்தை பெற்றிருப்பாங்க, அழகான கண்களை பெற்றிருப்பாங்க, இவருடைய உடலுக்கு தகுந்த உயரத்தை பெற்றிருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப கட்டையா இருப்பாங்க. இவருடைய உடல் வாகுக்கு தகுந்தாற் போல இவருடைய உயரமானது கணக்கிடப்படுகிறது. அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த ஒரு வேலையில போய் இருக்க மாட்டாங்க. இவர்கள் படித்திருக்க படிப்பும் இவர்கள் பார்க்கிற வேலையும் அப்படியே சம்பந்தமே இல்லாம இருக்கும். அதே சமயத்துல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க. பொருளாதாரத்தை எப்படிலாம் திரட்ட முடியுமோ அப்படிலாம் அதுக்கான யுத்திகளை பயன்படுத்தி சரியான வழியில தான் பணம்லாம் சம்பாதிப்பாங்க. குறுக்கு வழியில மேக்சிமம் போக மாட்டாங்க. இது அவர்களுக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயம். நேர் வழியில எப்படிலாம் பணத்தை திரட்ட முடியும் அப்படிங்கிற யுத்தி அவர்களுக்கு தெரியும். அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவும் இது சார்ந்த விஷயங்களால பெரியோர்களிடம் அப்படியே ஒரு நல்ல ஒரு வரவேற்பு மிக்கவர்களா இருப்பாங்க. அன்பா இருப்பாங்க, மரியாதை காட்டுவாங்க, வயதுல மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அதே சமயத்துல பணிவோட செயல்படுவாங்க. இதனால பெரியவர்களுக்கும் இவர்களை பிடிக்கும். பெரியவர்கள் மேல இவர்களும் அன்பு மரியாதை இதெல்லாம் அதிகமா கொண்டவர்களாகவும் பற்று உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யாரிடமும் கடன் வாங்குறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காத ஒன்றா இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேக்சிமம் இறங்குறது இல்ல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள்.
இருப்பார்கள். கடன் கொடுக்கிற விஷயத்திலயும் மேக்சிமம் இறங்குறது இல்ல. இந்த 2 விஷயமும் இவர்களுக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள்ட்ட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை வாங்கணும்னாக்கா நீங்க மிரட்டி வாங்குறதை விட அன்பால தான் இவர்களை வந்துட்டு கட்டி போட்டு அவருடைய வேலைகளை வாங்கணும். மிரட்டினீங்கனாக்கா அவ்வளவுதான், சிங்கம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிடும். அன்பால சாதிக்க வேண்டிய ஒரு மனிதர்களா இருப்பாங்க. அன்பாக சொன்னாக்கா எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே சரி அதை வந்துட்டு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு கவனம் செலுத்துறதை விட எதிர்காலத்திற்கு ஒரு அதிகப்படியான கவனத்தை செலுத்துவாங்க. இப்ப இருக்கிற நிழல் காலத்தை இவர்கள் வந்துட்டு பெரிதளவுல கண்டுகிறது கிடையாது. எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் இவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் அதுல வந்துட்டு ஒரு திறமை உடையவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களை பத்தி சொல்லணும்னா விடாமுயற்சி உடையவர்கள். எதுலையுமே வந்துட்டு சோர்ந்து போக மாட்டாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சிகளோட செயல்பட்டு அதுல வெற்றியும் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல வீணாக யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டாங்க. சண்டைன்னு வந்துட்டா விட மாட்டாங்க. இவர்களா தானாவோ வீணாவோ சண்டைக்கு போக மாட்டாங்க. இவர்கள்ட்ட யாராச்சும் சண்டைக்கு வந்துட்டாங்கனாக்கா ஒரு கை பாத்துருவாங்க. ஆனா இவர்களா சண்டைக்கு போறது அப்படிங்கிறது வந்துட்டு குறைவு தான். யாரும் போக மாட்டாங்க மேக்சிமம். அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா சந்தேக குணம் அதிகமா இருக்கும். ஒரு ராஜாவுக்கு சந்தேக குணம் இருக்கிறது வந்துட்டு தவறு கிடையாது. எதிரிகள் எந்த மாதிரி நம்மள வந்து தாக்குவாங்க, எதிரிகள்கிட்ட நம்ம எப்படி கவனமா இருக்கிறது அப்படிங்கிற வகையில சந்தேகப்படுறது நல்லது. இந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது வந்துட்டு சரியான சந்தேக குணமா இருக்கணும். எது மேல சந்தேகப்படுறோம் அப்படிங்கிறதுல இவங்க கரெக்டாவும் கண்ணும் கருத்துமாவும் இருக்கிறது நல்லது. சம்பந்தமில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் சந்தேகப்படுறதை விட இதை நம்ம இப்படி பண்ணா சரியா இருக்குமா, அதை அப்படி பண்ணா சரியா இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களுக்கு சந்தேகப்படுறது நல்லது. சந்தேக குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதை இவர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறதுல அது வந்துட்டு அவர்களுக்கு சாதகமாக முடியுதா பாதகமாக முடியுதா அப்படிங்கிற விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணும். அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இவருடைய தாயாரை மதிக்கக்கூடியவர்களாகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தாயார் மேல அதீத பற்று அன்பு, தாயாருடைய சொல்ல தட்டாதவர்களா இருப்பாங்க. தாயாருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தந்தைகிட்ட பழகிறதை விட தாய் கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த சினிமா பாக்குறதுல அதிக விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க. இவர்கள்ட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு படத்தை பத்தி பேசிங்கன்னா அதுல உள்ள டைலாக்கா சொல்லி புலம்புவாங்க. டைலாக்ல வந்துட்டு உங்களை அடிச்சுக்க முடியாது. எந்த ஒரு படமா இருந்தாலுமே சரி அதுல டைலாக்ல ஒரு நல்ல டைலாக் உங்க கண்ணுக்கு பட்டுனா அது அவ்வளவுதான். அந்த டைலாக் வந்துட்டு ரொம்ப ஓல்டு வெர்ஷனா ஆகிற வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சினிமா பிரியரா இருப்பாங்க. சினிமா படங்களை அதிகமா பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள்ல ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த ஒரு விஷயத்துக்காக பல சிரமங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்கள் திருமண வாழ்க்கையில அதிக சிரமங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் உண்மை. திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சுதந்திர பறவையா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனா திருமணத்துக்கு ஆஃப்டர் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் அப்படியே லைஃப்ல கொஞ்சம் கலக்கங்கள். ஏன்னா இவர்கள் வந்துட்டு வேகமானவர்கள். இவர்களுடைய வேகத்துக்கும் இவர்களுடைய சிந்தனைக்கும் இவர்களுடைய எண்ணத்திற்கும் தொகுந்தார் போல லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கனாக்கா லக்கி, லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா போகும். அதே சமயத்துல இவருடைய எண்ணத்துக்கும் இவருடைய வேகத்துக்கும் ஒத்து வராத லைஃப் பார்ட்னரா இருந்தா லைஃப்ல குழப்பங்கள், சிக்கல்கள், கவலைகள், திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி வந்து அமையறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு திறமை மிக்கவராகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்வகிக்கக்கூடியவராகவும் அதே சமயத்துல அதிகமா படித்திருக்கக்கூடியவர்களாகவும் தான் பெரும்பாலும் இருக்காங்க. அதே போல கூடிய பிள்ளைகளை பற்றி பார்க்கும்போது நற்குணங்கள் நிரம்பிய பிள்ளைகள் இவர்களுக்கு பெரும்பாலும் பிறகுறாங்க. அதே போல நல்ல ஒரு அறிவாளியான பல விஷயங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு பிள்ளைகள் இவர்களுக்கு பெரும்பாலும் பிறகுறாங்க. அடுத்ததான் இவருடைய சிறந்த வேலை, இவருடைய கெரியர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையில இருந்தாலும் அதுல அதீத வெற்றிகளையும் அதீத பாராட்டுதலையும் அதிகமா பெறுறாங்க. குறிப்பா பார்க்கும்போது சினிமா துறை, பத்திரிகை துறை, அரசியல் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்கிறாங்க. மேலும் இந்த வழக்கறிஞர் தொழில வந்துட்டு ஒரு அதீதமான வளர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்ற தொழில். இவருடைய கெரியர் அப்படிங்கிறது பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள், ஆளுமை சார்ந்த விஷயங்கள், ஆளுமை சார்ந்த தொழிலோ வேலையோ, மற்றவர்களை நிர்வகிக்கக்கூடிய மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையோ, ஒரு அதிகாரம் மிக்க ஒரு வேலை, ஹெட்டா இருப்பாங்க. எங்க போய் இருந்தாலுமே சரி இவர்கள் கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க, இவர்கள் வந்து ஹெட்டா இருப்பாங்க. சோ அது சார்ந்த ஒரு தலைமை பண்புகள், தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாம் சிம்ம ராசிக்குரிய சிம்ம லக்னத்துக்குரிய ஒரு பொதுவான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பொதுவான குணநலன்கள் பெரும்பாலும் இந்த கேட்டகரிக்குள்ள தான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் வருகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80% உங்களுக்கு இந்த பலன்கள் மேக்ஸிமம் பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய ராசியிலே லக்னத்திலேயோ பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது, பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த பலன்கள் முற்றிலும் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களுடைய பர்த் சார்ட்டை ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய
உங்களுடைய லக்னத்திலேயே உங்களுடைய ராசியிலேயோ பாவ கிரகங்கள் இருக்கா, பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பலன்களை நீங்க உங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 75 to 80% உங்களுக்கு வந்துட்டு இந்த பலன்கள் பொருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து நம்ம இந்த சும்மா ஒரு சின்ன வீடியோல நம்ம வந்துட்டு முடிக்க முடியாது. ஸோ சிம்ம ராசி சிம்ம லக்னம் பற்றிய தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல ரெகுலர் அப்டேட்ல வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்க அந்த வீடியோக்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மள நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களை